தமிழ்நாட்டின் 234 சட்டமன்ற தொகுதிகளையும் ஒவ்வொன்றை பத்தியும் ஒவ்வொரு நாளும் ரொம்ப விளக்கமாவே உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதிகளை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற தொகுதி ஆரணி தொகுதி. கிழக்கு ஆரணி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 37 ஊராட்சிகள், மேற்கு ஆரணி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 38 ஊராட்சிகள் சேர்த்து 75 ஊராட்சிகள் ஆரணி சட்டப்பேரவை தொகுதிக்கு உட்பட்டவையாக உள்ளன. ஆரணி தொகுதியில் மொத்தம் 2,52,258 வாக்காளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,23,532 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,28,726 பேரும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் இல்லை. இத்தொகுதியில் அதிமுகவும் திமுகவும் அடுத்தடுத்து வெற்றி பெற்று வந்துள்ளன. கடந்த தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து தேமுதிக சார்பில் பாபு முருகவேல் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழ்நாட்டின் ஒவ்வொரு ஊருக்கும் இருக்க மாதிரி ஆரணி தொகுதிக்குன்னு பல சிறப்பம்சங்கள் இருக்கு. என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஆரணி சட்டப்பேரவை தொகுதியில் பிரதான தொழிலாக பட்டு நெசவு தொழில் உள்ளது. ஆரணி பட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற பட்டாக இருக்கிறது. அடுத்ததாக செங்கல் உற்பத்தி, நெல் உற்பத்தி மற்றும் விவசாயம் சார்ந்த வணிக நிறுவனங்கள், மிட்டாய் கடைகள் உள்ளிட்ட சிறு குறு தொழில்கள் உள்ளன. இத்தொகுதியில் அரசு பொறியியல் கல்லூரி உள்ளது. ஒருங்கிணைந்த நீதிமன்றம், தசரத மகா சக்கரவர்த்தி யாகம் நடத்தியதாக கூறப்படும் புத்திர காமேட்டீஸ்வரர் ஆலயம், SV நகரத்தில் உள்ள ஜாகிர்தார் மன்னர் அரண்மனை, பூசிமலை பகுதியில் உள்ள அவரின் கண்ணாடி மாளிகை, ஆரணி கோட்டை மைதான நினைவு தூண் போன்றவை இத்தொகுதியின் குறிப்பிடத்தக்க இடங்களாக உள்ளன. தொகுதியை பத்தி விளக்கமா பார்த்துட்டோம். இனி இந்த தொகுதியில போன சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு இந்த தொகுதி மக்களுடைய பேராதரவை பெற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு ஆரணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக போயிருக்கார் இல்லையா, அவரை பத்தி பார்க்கலாம். ஆரணி சட்டப்பேரவை தொகுதி MLA-வாக தேமுதிகவைச் சேர்ந்த பாபு முருகவேல் இருக்கிறார். 40 வயதாகும் இவர் வழக்கறிஞராக உள்ளார். கேப்டன் தொலைக்காட்சியின் சட்ட ஆலோசகராகவும் இவர் பணியாற்றி வருகிறார். விஜயகாந்த் ரசிகராக இருந்த இவர் 2005ஆம் ஆண்டு தேமுதிகவில் இணைந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஆரணி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஆரணி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் திரு பாபு முருகவேல் தேமுதிகவை சேர்ந்தவர். போன சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவோடு கூட்டணி வச்சு போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். இவர் இந்த தொகுதிக்கு போன தேர்தல் அப்போ என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு, ஜெயிச்சு MLA ஆனதுக்கு அப்புறம் அதெல்லாம் நிறைவேற்றிருக்காரான்னு தொகுதி மக்கள் பேசியிருக்காங்க. அதே போல என்னென்ன செஞ்சிருக்கேன், என்னென்ன செய்யல, ஏன் செய்யலன்னு திரு பாபு முருகவேலும் விளக்கம் அளிச்சிருக்காரு. பாருங்க. மஞ்சள்லாம் நாங்கள் விற்பனை செய்யணும்னா ஈரோடுக்கு போயிட்டு விற்பனை பண்ண வேண்டியதாக இருக்குது. ஈரோடில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கால நேரமும் சரியாக அதிகமாக இருக்குது. எங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய செலவும் அதிகமாக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஆரணியிலேயே ஒரு மஞ்சள் கிடங்கு, அதோடு கூட அதை சேமித்து வைக்கிறதுக்காக குளிர்சாதன வசதி கொண்ட ஒரு கிடங்கு அமைச்சு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஆரணி, போலூர் ஒட்டிய பகுதிகளிலே இங்கே பெரிய அளவிலே மஞ்சள் சாகுபடி நடந்து கொண்டிருக்கின்றது. இங்கிருந்து விளையக்கூடிய மஞ்சள்கள் இங்கிருந்து கொண்டு சென்று ஈரோடு சந்தையிலே அங்கே விற்பனை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலவுகின்றது. எனவே அந்த நிலையை மாற்றி இங்கு விளையக்கூடிய மஞ்சளை இங்கேயே விற்பனை செய்து வியாபாரிகள் கூடுதலான லாபம் பெறக்கூடிய ஒரு வழிவகையை அரசு செய்ய வேண்டும். அதற்கு என்னவென்று சொன்னால், இங்கே மஞ்சளை பதப்படுத்தி பாதுகாப்பதற்கு உண்டான கிடங்குகளை தமிழக அரசு அளிக்க வேண்டும். அதோடு அதை பதப்படுத்துவதற்குண்டான குளிர்சாதன வசதியுடன் கூடிய கிடங்குகளை தமிழக அரசு இங்கே அமைத்து தந்தால் இங்க இருக்கக்கூடிய மஞ்சள் வியாபாரிகளுக்கு மிக பெரிய அளவில் பேருதவியாக இருக்கும். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசிற்கும் அதிலிருந்து வருவாய் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆரணி பட்டு தொழிலை நம்பிதான் பலாயிரம் குடும்பங்கள் வாழ்வாதாரமாக பழிக்குது. 2011 எங்கள் MLA பட்டுக்கு ஆரணிக்கு பட்டு பூங்கா அமைத்து தருமாறு, ஆரணியில் அமைத்து தருமாறு வாக்குறுதி கொடுத்தாரு. ஆனால் அவர் எங்கே இருக்கிறாருன்னே தெரில. சட்டமன்ற தொகுதிக்கு பட்டு ஜவுளி பூங்காவை அமைத்து தருவேன் என்பதை வாக்குறுதியாக அளித்திருந்தேன். அது தொடர்பாக கடந்த 4 ஆண்டுகளாக சட்டமன்றத்திலே தொடர்ந்து மானிய கோரிக்கையிலேயும் வினாக்கள் விடைகள் நேரத்திலேயும் தொடர்ந்து வலியுறுத்தி இருக்கின்றேன். ஆனால் தமிழக அரசு அதை செவிசாய்க்கவில்லை. ஆரணியில் தண்ணீர் பிரச்சனை தலைவிரிச்சே ஆடுது.
அது விஷயமா ஆற்காடு கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வரதா சொல்லி பல கோடி ரூபாய் செலவு பண்ணியும் இன்னும் அந்த தண்ணி வந்த பாடம் இல்லை. அது வந்தால் கொஞ்சம் ஆரணி தொகுதிக்கு இந்த தண்ணீர் பிரச்சனை கொஞ்சம் தீரும். இது சம்பந்தமாக வந்து எம்எல்ஏ இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டெப்பு எடுத்ததா இல்லை. குடிநீர் பஞ்சம் பெரிய அளவில் இருக்கின்றது. வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் ஆற்காடு வரையிலே வருகின்றது. அந்த ஆற்காடில் இருந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆழ்துளை கிணறு மூலமாக ஆரணிக்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகின்றது. குழாய் பதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த குழாய் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில வேலூர் கூட்டு குடிநீர் திட்டத்தை இணைத்தால் ஆரணி பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலே குடிநீர் பஞ்சத்தை தீர்க்கக்கூடிய வழிவகை இருக்கின்றது. இதையும் பல முறையிலே சட்டமன்றத்திலே பேசி இருக்கின்றேன். அரசினர் மகளிர் கலைக்கல்லூரி இருந்தா நாங்க அதிகமா படிச்சிருக்கலாங்க. நான் போய் படிக்கணும்னா வேலூர் தான் போய் படிக்க முடியுங்க. எங்ககிட்ட போதுமான வசதி இல்லாதால எங்களுக்கு படிக்க முடியலைங்க. 12th முடிச்சுட்டு சும்மா இருக்கேன். என்னோட குடும்பம் வந்து ஏழை குடும்பம். எங்கள் அப்பா வந்து கூலி வேலை தான் செய்துருக்கேன். என்னால் மேற்கொண்டு படிக்க முடியாத காரணத்தால் சும்மா தான் வீட்டில் இருக்கேன். இதுமாதிரி ஆணியில் வந்து திருச்செல்வி ஷிப்கார்ட் வசதி வந்தால் என்னுடைய ஃப்ரெண்டுங்க மாணவர்களுங்க சேர்ந்து வேலை செஞ்சுட்டு கரஸில் படிக்க முடியும். வந்து வர்த்தக மையங்க பல தரப்பு ஊர்லேருந்து வந்து போகிற இடம் இருந்து ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் எங்களுக்கு வந்து இருந்ததுன்னா வந்து வசதியாக இருக்கும், ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும்.